ஆ நான் புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் ரொம்ப நாளா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரேடிங் வந்து எப்படி பண்றது? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா ட்ரேடிங் எப்படி பண்றது? என்ன மாதிரிலாம் பண்ணி கேட்டுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நான் அந்த வீடியோ போடுறேன். எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக்ஸ் ஆல்சோ. ஓகே. மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன் நானு. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, விவேப் சார்ட் பேஸ்டு தான் நம்ம ஃபாலோ பண்றது. ஸோ இதில வந்து மொமெண்டம் பேஸ்ட் ஸ்டாக்கு மொமெண்டம் பேஸ்டா தான் மொமெண்டம் பேஸ்டு பண்றது இருக்கு. ஸோ இன்ட்ராடேம்பாங்க. ஸோ அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விக்கிறது. ஸோ நான் பண்றது வந்து ஸ்டாக் ட்ரேடிங். அதாவது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஸ்டாக் வந்து கேஷ் குடுத்து வாங்கி பண்றது. மார்ஜின்லாம் எதுவுமே இல்லாம. அதெல்லாம் மார்ஜின்லாம் பண்ணா ரிஸ்க்கு. அதேமாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் போனாலுமே ரிஸ்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எம்சி வந்து ரீசென்ட்டா வந்து ஒரு நல்ல நியூஸ் ரொம்ப பேட் நியூஸ் இருந்தது. ஆடிட்டர் வந்து விலகி போனாங்க. இப்போ கொஞ்சம் நேத்து அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால கொஞ்சம் மார்க்கெட்லாம் ஏறுது. ஐ மீன் இந்த ஸ்டாக் மட்டும் பர்ட்டிகுலரா ஏறுது. ஆனா அதிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டைம்ல என்ட்ரி ஆகி நீங்க ஆக்சுவலா எப்போ இந்த விவேப் இருக்கோ, அத கிராஸ் பண்ணி இஎம்ஐ போனா என்ட்ரி குடுத்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இந்த எஸ்ஏஆர்ங்கிறது தான் அந்த கிரீன் டாட்ஸ். இந்த கிரீன் டாட்ஸ் வந்து கேண்டில்ஸ் கீழ இருக்க வரைக்கும் பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ வந்து எபோவ் 65 70 எபோவ் அப்படின்னு இருந்தா தான் நெறைய ஓவர் பாட்டுன்னு அர்த்தம். ஸோ நெறைய பேர் பை பண்ண வராங்க. அப் டூ 100 வரைக்கும் நல்ல பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாட்ச் லிஸ்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செலக்ட் பண்ற ஸ்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்விடியா, செமிகண்டக்டர் ஸ்டாக் என்விடியா அதான் மெயினா பார்க்குறது. ஸோ இன்னைக்கு இந்த நியூஸ்னால நம்ம எஸ்எம்சி எடுத்திருக்கோம். என்விடியா பெருசா மூவ்மெண்ட் இல்ல இன்னைக்கு. டெஸ்லாவும் பெருசா மூவ்மெண்ட் இல்ல. ஓப்பன் பண்ணி இறங்கிட்டான். ஓப்பன்ல நல்லா இருந்தது. அப்புறம் இறங்கிட்டான். ஸோ எஸ்எம்சி ஸ்டாக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். நியூஸ் நல்லா இருக்குன்ட்டு. ஆ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கேயே நம்ம என்ட்ரி குடுத்துருக்கணும். ஆ ஸோ அது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இப்பயும் என்ட்ரி குடுக்கலாம். ஏன்னா இந்த ஹைய கிராஸ் பண்ணி போனா இன்னொரு லெவல் ஹை வைப்பான். ஸோ அத பேஸ் பண்ணி தான் என்ட்ரி குடுக்குறோம் நம்ம. என்ட்ரி ஓகே. நான் வந்து டைரக்ட்டா மார்க்கெட் பிரைஸ்க்கு தான் வாங்கிறேன் நானு. ஆ ஓகே. ஸோ மார்க்கெட் பிரைஸ்க்கு நம்ம வாங்கியாச்சு. ஸோ என்ன பிரைஸ்க்கு வாங்கியிருக்கு அப்படின்னா, 40.43ல வாங்கியிருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. பொசிஷன்ஸ் இருக்கு. 40 ஸோ 10 ஸ்டாக்ஸ் வந்து ஆ ஸோ 10 ஃபில்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அதில ஏற்கனவே 10 ஸ்டாக்ஸ் வந்து 40.28ல இப்போ நம்ம பை பண்ணியிருக்கோம். ஆ ஓகே. பொசிஷன்ஸ் வந்து ஓகே. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ளஸ் $2 இருக்கு. ஓகே. இது நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ இது எவ்வளோ நம்ம எப்படி என்ட்ரி ஆயிட்டோம். ஸோ என்ட்ரி ஆயிட்டு எப்போ வெளில வர்றதுன்னா, இது ஹை வச்சு போகுது இல்லையா? ஸோ பேசிக்கலி அ ஒரு பெரிய விக் மாரி ஸோ பக்கத்து இங்க ஒரு விக் போயிருக்கு இல்லையா? இதே மாரி ஏதாவது ஒரு விக் பக்கத்தில அடிச்சதுன்னா, அதோட நெக்ஸ்ட் கேண்டில்ல க்ளோஸ் பண்றது. க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்து ரொம்ப சேஃபு. ஸோ ப்ராபப்ளி வந்து அ ஸோ கம்மியான குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். ஸோ ப்ராஃபிட் கம்மியா தான் இருக்கும். ஸோ ப்ராபப்ளி பெரிய அமௌண்ட் புட் பண்றப்போ நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இப்போ சேவ் நான் 100,000 அப்படிங்கிற அமௌண்ட் போட்டு 100,000 1000 குவான்டிட்டிஸ் அப்படின்னு போட்டு விளாட்றப்போ, இந்த மாதிரி $1 மூவ்மெண்ட்டுங்கிறது $1000 ப்ராஃபிட் மாதிரி வரும். ஸோ அந்த டயத்துலயே நம்ம 1000, $2000 மார்ஜின் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறது. ஸோ அது வந்து பெஸ்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இங்கே ரிஸ்க்கு இல்லாம டைரக்ட்டா கேஷ் குடுத்து, டைரக்ட்டா ஸ்டாக்கே வாங்கி போடுறது ரிஸ்க்கு கிடையாது. அதுவும் சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி வச்சுட்டு, நம்ம அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப மெயின்டெயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து $500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதில ஒரு $50 எனக்கு ஒரு நாளைக்கு மைனஸ் வந்தா, அது என்னால தாங்க முடியும் அப்படின்னா, அந்த ரேஞ்ச நம்ம வச்சுக்கணும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாட்டி மொத்தமா கேபிட்டலே காலி பண்ணிருவாங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணா மார்க்கெட்டே ஸ்டாப் லாஸ் வரைக்கும் கொண்டு வந்து அடிச்சுட்டு, லிக்விட காலி பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அந்த லிக்விட் வச்சு பை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கனால ஸ்டாப் லாஸ் போடாம பண்ணுறதே பெஸ்ட்டு. நம்மளே ரிஸ்க் மேனேஜ் நம்மளே பண்ண தெரியணும். அ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, $500 அப்படின்னா $50 வந்து மைனஸ் வரைக்கும் நான் $50க்கு மேல போறப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துருவேன். அந்த மாரி தான் அ பொதுவா அந்த மாரி தான் பண்ணணும். ரிஸ்க் ஃப்ரீ. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஓகே. ஸ்டாக் செலக்ஷன் பண்ணி இன்னைக்கு நியூஸ் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ முன்னாடியே இறங்கியிருக்கணும். ஸோ முன்னாடியே நம்ம இங்கே இறங்கியிருந்தோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கியிருந்தோம் அப்படின்னா, அப்படி
இங்கேயே குடுத்துட்டு வெளில வந்திருப்போம். 40 போறப்பயே குடுத்துட்டு வெளில வந்திருப்போம். அடுத்த ட்ரேட் பண்றது கிடையாது. ஸோ, இப்ப லேட்டா தான் என்ட்ரி பண்ண வீடியோக்காக தான் நான் மெயினா நான் போட்டு காமிக்கிறேன் நானு. ஸோ, ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து என்ன எப்படி சார்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு கேட்டாங்க. அதுக்கு தான் மெயினா நான் அந்த வீடியோ பண்றேன் நானு. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, VWAP வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுக்கு மேல கேண்டில் இருக்க வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெறைய பேர் வந்து பை பண்றாங்க. டிமாண்ட் நெறையா இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி இஎம்ஐனா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ன்னு சொல்லுவாங்க. அதில வந்து நம்பர் 9 வச்சிருப்போம். எபோவ் 9 லென்த் வச்சிருப்போம். ஸோ இது நான் இந்த எல்லோ காமிச்சிட்டு இருக்கிறது தான். அது எப்போ அத கிராஸ் பண்ணி போகுதோ ஸோ நான் 2 இது வச்சிருக்கேன். 15 மினிட்ஸு, 5 மினிட்ஸு. ஸோ 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாங்கா போறதுக்கு. இந்த 15 மினிட்ஸ்க்குள்ள தான் ஈச் 5 மினிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 15 மினிட்ஸ்ல வந்து இந்த டாட் வந்து பேராபோலிக் டாட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு இண்டிகேட்டர். ஸோ அது வந்து கீழ கீழ இருக்க வரைக்கும் ஐ மீன் ஒவ்வொரு கேண்டில்ஸ்க்கு கீழ இருக்க வரைக்கும் அது வந்து பாசிட்டிவ் நம்ம ஸ்டாக் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதே மாரி இங்க 5 மினிட்ஸ்லயும் இருக்கு. சப்போஸ் மாறி இருந்தா என்ட்ரியே எடுக்கக்கூடாது. சப்போஸ் 15 மினிட்ஸ்ல கீழ இருந்து 5 மினிட்ஸ்ல இந்த கிரீன் டாட் மேல இருந்தது அப்படின்னா, பயங்கரமா வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் ஒன் டைரக்ஷன்ல போல அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அங்க என்ட்ரியே குடுக்கக்கூடாது. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதே மாரி இப்ப ஆ ஃபர்ஸ்ட்டு அததான் பார்க்கணும் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னா, VWAP விட அந்த கேண்டில் மேல இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும். அது இருந்தா தான் அடுத்த செக்கு இந்த டாட்ஸ் வந்து கீழ இருக்கா? 15 மினிட்ஸ்லயும், 5 மினிட்ஸ்லயும் கீழ இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இஎம்ஐ வந்து கிராஸ் ஆச்சுன்னா, அந்த இடத்துல என்ட்ரி குடுக்கணும். இதுதான் மெயினா. இதுதான் பார்க்கணும். இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா RSI வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியும் 65க்கு மேல 63க்கு மேல போனாலே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 60க்கு மேல போதான்னு பார்த்துட்டாலே என்ட்ரி குடுத்துடலாம். இதெல்லாம் பார்த்தா எக்ஸிட் குடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த மாரி ஒரு ஹை போயிட்டு ஒரு பெரிய விக் இந்த மாரி பெரிய விக் மாரி வச்சுடுவான். இல்ல அப்படின்னா, அந்த மாரி ரெட் கலர் கேண்டில் பெருசா ரெட் கலர் கேண்டில் போட்டாங்க அப்படின்னா, அதிலேயே நம்ம குடுத்துட்டு நமக்கே தெரியும் டக்கு டக்குன்னு பிரைஸ் இறங்குறப்ப குடுத்துட்டு வந்துரலாம். ஸோ மோஸ்ட்லி இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விக் மாரி போட்டு, ஆ இங்க விக் மாரி போட்டு ரெட் அடிக்கிறான் இல்லையா? ஸோ இதுக்கு மேல போலன்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி நெறைய பேர் செல் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கேயே நம்ம வந்து செல் பண்ணிட்டு வந்துறது பெஸ்ட்டு. ஸோ மார்க்கெட் பிரைஸ்க்கு. செக் த ரிஸ்க். ஓகே. நம்ம செல் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ வித்து ப்ராஃபிட்டோட செல். ஸோ பொசிஷன்ஸ் அண்ட் ஸோ ஓகே 40.28ல பை பண்ணி 40.51ல செல் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் ம் ஓகே. ஸோ இதான் இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1 ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணுறதே பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் மெயினா நான் இதுக்காக அந்த மாரி விக்கு போட்டாச்சுனாலே நமக்கு நெறைய பேர் செல் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். சரி ஆக்சுவலா வெயிட் பண்ணி அடுத்த கேன் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். அ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர் இல்லாட்டி ஃபிபனாசின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அத யூஸ் பண்ணி எங்க எக்ஸிட் ஆகுறதுன்னு அதுலயும் சொல்லியிருப்பாங்க. பட் அது தேவையில்ல எனக்கு தெரிஞ்சு. அ இது இந்த மாரி கிராஸ் பண்றப்ப இஎம்ஐ கிராஸ் பண்றப்ப என்ட்ரி ஆகணும். அதே மாரி கேண்டில் வந்து இஎம்ஐவ டச் பண்ணிடுச்சுன்னா, அங்க வித்துட்டு வந்துரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம என்ட்ரி குடுக்குறோம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இஎம்ஐ வந்து டச் பண்ணுச்சு இல்லையா? டச் பண்ற இடத்துல ஆக்சுவலா எக்ஸிட் ஆயிருக்கணும். மோஸ்ட்லி என்னன்னா இங்க ரெட் குடுத்துட்டு இங்க வரும்போது மோஸ்ட்லி இங்க நெறைய பேர் எக்ஸிட் ஆயிருவாங்க. ப்ராஃபிட்டோட வெளிய வந்துருவாங்க. ஸோ திரும்ப மேல ஏர்றப்ப இதெல்லாம் வந்து சைட்வேஸ்ல போயிட்டுருக்கு. ஸோ திரும்ப ஒரு ஒரு வி ஒரு பெரிய செல்லிங்க்கு அப்புறம் திரும்ப ஒரு என்ட்ரி இங்க குடுத்து, அ திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி ஆக்சுவலா இஎம்ஐ நெருக்கி வரப்ப க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். நம்ம வீடியோ பர்ப்பஸ்க்காக தான் டக்குனு க்ளோஸ் பண்ணோம். இதுவே டைம் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. ஆ ஸோ இந்த மாரி சேஃபா விளாடுங்க. ஆ நீங்களா ட்ரை பண்ணி நீங்களா சார்ட்ல உங்களுக்கா ஒரு ஸ்டாக் வச்சுக்கணும். ஸோ இப்போ டெஸ்லா பேஸ் நியூஸ் உங்களுக்கு அடிக்கடி வருது. இப்போ NVIDIA மாரி அடிக்கடி நியூஸ் வருது அப்படின்னா, ஸோ அத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து உங்களுக்கு எந்த ஸ்டாக்ல அடிக்கடி நியூஸ் நல்லா வருது, அப் டு டேட் எது தெரியுதோ அதில தான் என்ன எப்ப எது நடக்குதுன்னு தெரியணும். எப்போ மீட்டிங் இருக்கு, எப்போ ஏர்னிங்ஸ் வருது எல்லாமே அது தெரிஞ்சு பாசிட்டிவா இருக்கான்னு தெரிஞ்சு அதில இறங்குறது தான் பெஸ்ட்டு. ஸ்டாக் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆல் தி பெஸ்ட்.